ஹாய் ஹாய் பிரியா. ஹாய். அது என்னது? இது வந்து கண்டெய்னர் ஆர்கனைஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க. ஸ்பூன் இல்லை பென்சில் எது வேணாலும் பண்ணலாம். ஆர்கனைசர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டேன், ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பொங்கலுக்காக அங்கே பாத்திரம் வைக்கிற ஷெல்ஃபில் தான் என்னுடைய மளிகை பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுறதுனால என்னால் சிங்கிளாக ஒன்றும் பண்ண முடியல. எடுத்து வச்சு குனிஞ்சு நிமிந்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது இந்த பென் குயின் உள்ளது ரொம்ப சூப்பராக இருந்தது. மீஷோவில் தான் வாங்கினேன். சரி, கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே அதில் ஒட்டுமா செவத்தில் ஒட்டுமா? சரி ஒட்டு. சரி, இன்றைக்கி அதை ஒட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதானா? கத்தியெல்லாம் வை. ஒரு பொருள் வாங்கிட்டு ஆசையாக அது வந்து சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அப்புறம் நாள் போயிட்டே இருக்க தவிர அதை சீக்கிரம் முடிக்கணும்னு தெரியல. இங்கே சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வச்சுட்டேன். இந்த கட்டோரி, அப்புறம் சின்ன சின்ன டப்பாஸ்லாம் என்னென்ன தேவையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபர்தராக பண்ணணும். சூப்பராக இருக்குல்ல? எப்படி இருக்கு பாருங்க. டக்குன்னு இங்கே ஏதாவது பால் கட் பண்ணோன்னா இதை எடுத்துக்கலாம். கட்டி ஸ்ட்ராங்காக நல்லா தான் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை? அதுக்கப்புறமா இன்னும் சாமி ரூம்லேயும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்கள். நிறைய பொருள் வந்து அடைச்சி வைக்காதீங்க, கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய இதெல்லாம் வந்து தேவையில்லாத பொருளை தான் அடுக்கி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாகவே அந்த பக்கெட்லலாம் சின்ன சின்ன டப்பா, அப்புறம் கண்ணாடி பொருள்கள், கப்பு, பிளேட்டு, கரண்டிகள், இதில் வந்து டம்ளர்லாம் இதெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே லஞ்சு டப்பா, இதெல்லாம் மிக்ஸி உள்ளது. இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் வாட்டர் பாட்டிலாம் தேய்ச்சி அலம்பி வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேனாக்கா என்னுடைய இது முடிஞ்சிடும். பொங்கலுக்குள்ள வேலைகள் ஓரளவுக்கு முடிஞ்சுது. இதெல்லாம் டெய்லி யூஸ் உள்ளது. அதெல்லாம் மாவு, ராகி மாவு, அப்புறம் உப்புமாவுக்கு ரவை உடசல், புழுங்கலரிசி, மாகாளிக்காய் ஊறுகாய், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீரை எல்லாமே வந்து குக்கரில் வந்து ஒரு நேரம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அது வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அலம்பி தள்ளி விட்டேன்னா இதெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு பானைகள், ரசம் வைக்கிறதுக்கு இதெல்லாம். இனி ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டால் என்னுடைய கிச்சன் சூப்பராக ரெடி ஆகிடும். ஏற்கனவே இதில் எல்லாமே கரண்டி எல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். நிறைய கரண்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ டெய்லி யூஸ்ஃபுல்லது மட்டும் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் வந்தது ஆஃபர். ஒன்று மாதிரியே இருக்குது. எப்படி அங்கே இது பக்கத்தில் ஒட்டு, ஃபில்டர் பக்கத்தில். கொஞ்சம் தள்ளிமா பக்கத்துலே. இது ஸ்டிக்கர் இருக்குல்ல, இதே ஒழுங்கா ஒட்டாம தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒட்டினோன்னா திருப்பி அதே இதாகிடுச்சுன்னா இங்கே வேணாம். அங்கே தான் அலம்பி. சரி, மேலே டைல்ஸில் தான் ஒட்டும். இது அதில் ஒட்டு. இல்லை என்னன்னே தெரியல. அங்கே ஒட்டினது அழகாக இருந்தது. இது அப்படியே பிடுங்கிக்கிட்டு விழுந்துருச்சு. ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று சரியில்லை. அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரில. பாருங்கள், திரும்ப எத்தனை தடவை ஒட்டினாலும் வந்துடுது. அது நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் இப்படி தான் ஆகும் போல் இருக்குது. இன்றைக்கி வந்து சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக நல்லா ஒரு பச்சை சுண்டைக்காய் போட்டு வெந்தய குழம்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஜம்முன்னு இருக்கா? இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. அதே மாதிரி இது வந்து வாழைப்பூ கூட்டு. ஒரே ஒரு வாழைப்பூ வாங்கினது, அதை போட்டு அப்படியே சூப்பராக கூட்டு பண்ணியாச்சு. அப்பளம் மட்டும் சுட்டுக்கிட்டால் போதும்.
அவ்வளோதான். நித்யஸ்ரீக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, அது கொஞ்சம் ரெடி ஆகணும். அதனால் இதோட சமையலை முடிச்சிட்டேன். சாதம் வச்சாச்சு, குக்கரில் தான் வச்சேன். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கிச்சனில் நிற்க முடியல. குழம்பு நல்லா தலை கொதிச்சிட்ருக்கு. இப்படி கொதிக்கும் போதே அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா அந்த சட்டி சூட்லேயே வந்து சூப்பராகிடும். இந்த மண் சட்டி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான பாத்திரம். பொருள் வந்து கெட்டு போகாது, அதே சமயம் வந்து பதமாக திட்டமாக அழகாக இருக்கும் எது சமைச்சாலுமே. அதனால் அந்த மண் சட்டி எனக்கு சின்னதுலேருந்தே பிடிக்கும். எங்கள் அம்மா சமைச்சிருக்காங்க. அப்போல்லாம் கல் சட்டி மண் சட்டி எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஈய பாத்திரம் இருக்கும். ரசம் வைக்கிறதுக்குன்னா ஈய பாத்திரம் தனியாக அதில் தான் வைப்பாங்க. எல்லாம் முடிச்சாட்டு நீ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். பார்த்திங்கன்னா வெயில் எப்படி அடிச்சிட்ருக்கு பாருங்கள். இது அது நடுவில் இது காய வச்சேன். இந்த சுண்டக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல்லாம் நல்லா இது கொஞ்சம் காஞ்சதுன்னா கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். இதை பார்த்தோன்னே நேற்று ஒருத்தவங்க சிக்கன் மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு கஷ்டமாக போச்சு. நார்த்தங்க வருகா இந்த வத்த குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது நான் மசாலாலாம் போட மாட்டேன், இது அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே காய வச்சா சருகலாகிடும். இதை எடுத்துருவேன். இதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு அப்படியே காய வைக்க வேண்டியதான். என்ன வெயில், சித்திரை வைகாசி மாதிரி இப்பயே காய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இனி நித்யஸ்ரீ ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகணும். இன்றைக்கி சூப்பராக அவளுக்கு ஒரு ரோஸ் கிடச்சிது காலையிலே. டெய்லி இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாமே துளிர் விட்டுட்டு வருது பாருங்கள். நம்ம வீட்டு கொத்தரங்காய் செடியும் நல்லா வளர்ந்துருச்சு. இனி மொட்டு வைக்கும். அதுக்குள்ளே இந்த பூச்சி தாக்குதல் தான் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, பாய். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அவள் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது. எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகுது, அவ்வளோதான். சூரியனை பாருங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.